பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 101 அதிகாரம் 7வது வசனம். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, பொய் சொல்றவங்க ஏமாத்துறவங்கள நான் ஏசப்பாக்கு பிடிக்காதுன்னு சொல்றாருங்க. கபடு செய்கிறவன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நயவஞ்சகனமா, அதாவது அடுத்தவங்களை ஏமாத்துறவங்கள தான் கபடு செய்கிறவன் நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் வெறுக்கிறாரமா, அவங்கள ஏசப்பாக்கு பிடிக்காதுன்னு சொல்றாரு. பிரதர், நான் தான் பிரதர் நிறைய பேர்கிட்ட ஏமாந்து போறேன், நிறைய பேர் என்ன தான் பிரதர் ஏமாத்துறாங்க, நான் ஒருத்தருக்கு காசு வாங்கி கொடுத்தேன் பிரதர், அவர் இப்போ என்னை ஏமாத்திட்டாங்க பிரதர், நான் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் பிரதர், என்னை சுற்றி இருக்க ஜனங்கள் எல்லாம் என்ன தான் பிரதர் ஏமாத்துறாங்க, பொய் பித்தலாடெல்லாம் எல்லாம் என்னை சுற்றி தான் பிரதர் நடக்குது, நான் என்ன பிரதர் பண்றது நீங்க ஃபீல் பண்ணிட்டே சொல்லலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, உன்னையே அறியாம நீ நிறைய பேரை ஏமாத்திருக்க, உன்னையே அறியாம நீ நிறைய பேரை கஷ்டப்படுத்திருக்க, நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேற பாத்தியா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மள நிறைய பேர் ஏமாத்திட்டு நம்ம சொல்லலாம், ஆனா நம்மளே அறியாம நம்ம நிறைய பேர் ஏமாத்திருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ இன்னைக்கு யாராவது கஷ்டப்படுத்திருந்தா, ஏமாத்திருந்த, உன்னால யாராவது துன்பம் அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு, அவங்களுக்கு நீ உதவி செய்யும் சொல்லி ஏசப்பா எனக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. ஏசப்பாக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ள பிள்ளைகளை பிடிக்காதமா, அதாவது கபடு செய்யறவங்க. அதனால நம்ம யாரையும் ஏமாத்தாம நம்ம ஏசப்பாவுடைய பிரதிபலிப்பா நம்ம இருப்போம். ஏசப்பாவை எப்படி இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு நன்மை செஞ்சு சுற்றி தெரிந்தாரோ அதே போல நம்மளும் சுற்றி தருவோம். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ். ஆமீன்.